யாரும் நமக்கு முன்னுரிமை கொடுக்கல, நம்ம பேச்சை காது கொடுத்து கேட்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க வேண்டிய காலம் வரும். அந்த நேரம் நம்மளுடைய சிறப்பாக இருந்த காலமும் உண்டு. கிரகங்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஏற்கனவே உள்ள வழக்கு நம்ம தெரியாமல் வாங்கின ஒரு விஷயங்கள் மாட்டியிருப்போம். அது அதனுடைய பாதிப்புகள் தொடர் கதையாக போயிட்டுருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம விடை எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் சீக்கிரத்தில் கிடச்சிடும். இந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் யாரெல்லாம் உங்களுக்கு உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் இணக்கமாக வந்து விடுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த சித்திரை மாதம் குரு பயிற்சி வருது. ஏப்ரல் 30, மே 1 அந்த மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு 2 எதிரி சமாளித்த நீங்கள் ஒரு எதிரி சமாளிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகிடும். கண்டிப்பாக அந்த கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை எல்லாம் அல்ல குருவினுடைய அருளாலும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சலின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடியேன் ராணிப்பேட்டை மணியேரின் பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி நம்முடைய புத்தாண்டுகளில் முதல் மாதமான சித்திரை மாதனுடைய மாத வாரியாக பலன்களை நாம் பார்க்கின்ற போது முதல் மாதம் சித்திரை மாதனுடைய பலனை இன்றைக்கு 12 ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்பதை எனது கண்ணோட்டத்தில் நான் அறிந்த சில கடுகளவு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சித்திரை மாதம் கிரகங்கள் என்ன சொல்கிறது? எப்போதும் கஷ்டத்தையே சொல்கிறேனே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்றமும் இரக்கமும் கலந்து நடக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் இந்த மாதத்தில் முதல் கொஞ்ச நாளுக்கு முன்பகுதியில் சில சஞ்சலங்கள், மன வருத்தங்கள் இதெல்லாம் இருக்கும். காரணம் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவங்க எல்லாரையும் அரவணைச்சி போகக்கூடியவங்க தான். யாரும் இவன் வசதி இவன் மட்டும் அப்படின்னு சொல்லலை. எல்லோரும் வேணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் உடல் சோர்வு, போய் படுத்துக்கலாம்னு தோணும், சலிப்பு, முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு எதிராளியுடைய பேச்சு, இதெல்லாம் நமக்கு நடக்கிறதுனால ஒரு விரக்தி ஏற்படும். பொதுவாக உடல் ஆரோக்கியம் கம்மியாக இருக்குது, உடல் ஆரோக்கியம் சரியில்லை, மனசும் சரியில்லை, மனசு சரியில்லாததுனால உடம்பு சரியில்லை, இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால இது ஜென்ரலாகவே இப்படி இருக்கிறது தான். மனசு சரியில்லைனால உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு காரணக்கட்டம் இந்த அஷ்டமசனியுடைய தாக்கத்தினால சரியான தூக்கம் இல்லாமலோ லேசினஸ் ஆகும். யாரும் நமக்கு முன்னுரிமை கொடுக்கல, நம்ம பேச்சை காது கொடுத்து கேட்கலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க வேண்டிய காலம் வரும். அந்த நேரம் நம்மளுடைய சிறப்பாக இருந்த காலமும் உண்டு. கிரகங்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சுயற்சியில் அடிப்படையில் வரும்போது அந்த ஏற்றத்தாழ்வுகள் மாறும். எல்லாருக்கும் அது வரும். அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த கிரக சுயற்சிகள் வரும்போது அந்த மாற்றங்களும் கிரகத்தோட அமைப்பும் வரதான் செய்யும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம பாதி நேரம் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரமாகவும், வேலையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை வேலை இருந்தது ஆனால் மருத்துவ செலவாகி போச்சு, வேலையை பார்க்க முடியாமல் மருத்துவ செலவில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி மருந்து சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். கால் வலி கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். யாருடைய முன்னுரிமையும் நமக்கு பேச்சு திறமையும் நம்மளால் எதையும் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கடகராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அதனால் ஒரு பேர பசங்களோ அல்லது கணவன்மார்களோ யாரும் இவருக்கு, ஏன்னா அவருக்கு வேல்யூ இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இவங்களுக்கே வந்துடும். உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கே நம்ம பேச்சை யாரும் கேட்கலன்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த அஷ்டம சனி வரும்போது நம்மளால் எதுவும் செயல்படுத்த முடியல. யாரையாவது பார்க்க போனால் விட 3 நாள் 4 நாள் போக வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே கொடுத்த பணம் வருமா வராதான்னு அந்த பயம் வேறு இருக்குது. சில பேர் பணம் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே உள்ள வழக்கு நம்ம தெரியாமல் வாங்கின ஒரு விஷயங்கள் மாட்டியிருப்போம். அது அதனுடைய பாதிப்புகள் தொடர் கதையாக போயிட்டுருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம விடை எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் சீக்கிரத்தில் கிடச்சிடும். இந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் யாரெல்லாம் உங்களுக்கு உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் இணக்கமாக வந்து விடுவார்கள். உத்தியோகத்தில் வேலை செய்கிறோம், மேல் அதிகாரியுடைய கெடுபிடி, அரசாங்க அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய முன்னோடிகளுடைய அது அதட்டல், மிரட்டல், உருட்டல் தான் இருக்கும். நம்ம துறையை பிடிக்காத துறையில் இருப்போம், ஒர்க்லோடு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மாறி
சுமூகமான நிலை வரத்துக்கு இந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே மாறிடும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சித்திரை மாதம் குரு பயிற்சி வருது. ஏப்ரல் 30 மே 1 அந்த மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு 2 எதிரி சமாளித்த நீங்கள் ஒரு எதிரி சமாளிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகிடும். கண்டிப்பாக அந்த கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை செவ்வாயும் சனியும் ஒன்றா இருக்கிறதுனால சனியோட ஸ்தலத்துக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா செவ்வாயும் சனியோட தாக்கத்தை குறைக்கும். ஏன்னா 2 செவ்வாய் சனி இருந்தாலே வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே மன வேற்றுமைகள், அஷ்டம சனி தாக்கத்தினால் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தடிப்பான வார்த்தைகள் இதெல்லாம் மீண்டு வரத்துக்கு ஒத்துக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கிறதுக்கும், நம்ம வெளியில் உத்தியோகத்துலேயும் சரி வெளியிலும் சரி சத்ரு பயம், மரண பயம், நமக்கு அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, அதை இப்படி பண்ணிவிடுவானோ, இவன் ஃபோனில் இப்படி மிரட்டுறான், இவன் இப்படி மிரட்ட செய்கிறான், இந்த மாதிரி நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற பயம், மரண பயத்திலேருந்து எல்லாமே இருக்கும். இது கடைசியில் ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நமக்கு பயம் ஜாஸ்தி வரும். அதுக்கு தான் செவ்வாய்க்கிழமை போய் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் அங்காரனுடைய ஸ்தலத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றிட்டு அந்த பூமியில் இந்த கிரகத்தில் பிரகாரத்தில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு வலிமை ஜாஸ்தி. அதே மாதிரி குச்சனூரோ திருநள்ளாரோ உங்களுடைய பக்கத்தில் எங்கே நியரஸ்ட்டாக இருக்குதோ அந்த திருத்தலத்துக்கு சென்று சனியும் செவ்வாயும் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மாற்றம் கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக அந்த செவ்வாயோட சம்மந்தப்பட்டது தான். அதனால் செவ்வாய்க்கும் சனிக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு மூலமாக தான் நம்முடைய கிரகத்துடைய தாக்கத்தை குறைக்க முடியும். அப்போ தான் நீங்கள் முழு திருப்தியாக இந்த மாதத்தை கடக்க முடியும். உங்களுக்கு மாதத்தினுடைய பின்பகுதி திருப்தியாக இருக்கும். அதனால் அது மாற்றம் இல்லை. நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்குதோ நீங்கள் அந்த லீவு நாள் ஏதாவது வரும்போது வைத்தீஸ்வரன் கோவில் போக முடியாதவங்க, வயதானவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த நெட்டில் அந்த வைத்தீஸ்வரனுடைய நெட்டிலே ஃபோன்லேயே எடுத்து அந்த கண்ணுக்கு முன்னாடி அந்த படத்தை வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க வைத்தீஸ்வரன் கோவில் நேரடியாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி அந்த அஷ்டம சனியுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா போக வேண்டாம். போகாதவங்க இந்த திருநள்ளாரோ குச்சனூரோ அந்த சனித்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பக்கத்தில் நடக்கக்கூடிய சனி பிரதோஷம் நடந்ததுன்னா அந்த பிரதோஷத்துக்கும் கலந்துட்டு வாங்க. கிரகங்கள் நம்மளை மட்டும்தான் கஷ்டப்படுத்துதான் நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் அந்த சுழற்சி முறையில் வரும்போது அப் அண்ட் டவுனுங்கிறது எப்போதுமே சகஜம்தான். அதில் வரும்போது உங்களுடைய என்னென்னு நமக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த வழிபாடு மூலமாக கிரகத்தோடைய தாக்கத்தை குறைச்சி மன நிறைவும் மன சந்தோஷமும் சாந்தமும் கிடைச்சி இதுவும் கடந்து போகும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி மறுபடியும் நீங்கள் கமாண்டிங் இடத்துக்கு வருவீங்க. அதுக்கு உண்டான காலகட்டம் கண்டிப்பாக வரும். அதுக்கு வெகு விரைவிலேயே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த பின்பகுதி இந்த சித்திரை மாதத்துடைய பின்பகுதியில் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாகவும் உங்களுடைய பேச்சுக்கு அரவணைப்பும் ஏற்றக்கூடிய மனப்போக்கும் எல்லாம் உங்கள் சந்தோஷத்தை படுத்தும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். சுபகாரியங்களை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு ஏற்படும். அதே மாதிரி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் குறையாது. அஷ்டம சனிக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் லேசினஸ் இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. மதிப்பெண் குறையாது. இல்லத்தரசிகளுக்கு எந்த குழப்பமும் இல்லை. வர்த்தகத்தில் இருப்பவங்களுக்கு வியாபாரத்தை கவனமாக பார்த்து இன்னொருத்தட்ட பொறுப்புகளை ஒப்படைக்காமல் அப்டேட் பண்ணி உங்கள்கிட்ட நேரடியாக இருக்கணும். அது வெத்தலைப்பாக்கு கடையாக இருந்தாலும் சரி, பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, வர்த்தக உற்பத்தி ஆலையாக இருந்தாலும் சரி, நேரடியாக அப்டேட் பண்ணுற மாதிரி உங்களுடைய நேரடி கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது அவர்கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னால் அந்த பொறுப்பு பாதியில் போய் நின்றுடும். அதுக்காக சொல்கிறது. அதனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் பின்பகுதியில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மாதத்தினுடைய முன்பகுதியில் சில சஞ்சனங்களுக்கு தான் இந்த வழிபாடு முறைகளை சொல்லியிருக்கேன். இந்த வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய இதுவும் கடந்து போகும் என்ற சூழ்நிலை அடைந்து நம்ம அடுத்த செழிப்பான வாழ்க்கைக்கு நம்ம போக முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சுபம்.